10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீட்டில் சஞ்சனா முதல் மதிப்பெண் எடுத்திருக்காங்க. அவர் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அப்படின்னு கேட்கலாம். எப்படி இருக்குது முதல் மதிப்பெண் எடுத்திருக்கீங்க? எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? எதுல மார்க் அதிகமா இருக்கு? நான் வந்து 492 எடுத்தேன். எல்லா சயின்ஸ் சோஷியலில் 99, மற்ற இடத்துலையுமே 98 எடுத்தேன். டீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப நிறைய டீச் பண்ணாங்க, ரொம்ப நல்லா. மெயின் சப்ஜெக்ட்லலாம் அவ்வளோ மேக்ஸ் சயின்ஸ்லாம் நல்ல டீச்சர் அப்படி கிடைக்கலன்னா அவ்வளோ மார்க் எடுத்துக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு டீச்சருக்கும் பேரண்ட்ஸ். நீங்க எதிர்பார்த்தீங்களா ஸ்கூல்லயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இடம் வருவோம் அப்படிங்கறத எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தேன். எல்லையாவது சென்டம் எடுப்போம்னு நினச்சா அது மட்டும் நடக்கல. முதல்ல நல்லபடியாக மார்க் சந்தோஷம். 492 எடுத்திருக்கீங்க. இருந்தாலும் ஒரு பாடப்பிரிவுல கூட 100 மதிப்பெண் அப்படிங்கிறது இல்ல. பட் அது ரொம்ப வருத்தமா இருக்கா உங்களுக்கு? ஆமா, ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் இவ்வளவு எடுத்ததோட அல்ல ஒரு சென்டம் கூட எடுக்கல அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மற்றபடி ரொம்ப சந்தோஷம். அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க? எப்படி அவங்க உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவா இருந்தாங்க? அப்பா எலக்ட்ரிஷியன், அம்மா ஹோம் மேக்கர் தான். 2 பேரும் வீட்டில் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. வீட்டில் படிக்கிறதுக்குன்னு ஏதாவது சொன்னால் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய வாங்கி தருது. அது மாதிரி உங்கள் பொண்ணு வந்துட்டு முதல் மதிப்பெண் எடுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு பெருமையா இருக்கு? ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. நாங்கள் ஆக்சுவலி பண்ணவே இல்லை. இது மாதிரி ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவா அப்படின்ட்டு. நல்லா படிப்பாவ. மேக்ஸ்லலாம் நல்லா எடுக்கணும்னு அவரோட எய்மு. பட் 98 எடுத்துட்டா. சென்டம் எதுலன்னா எடுக்கணும் அப்படின்ட்டு முயற்சி செஞ்சு படித்தா. பட் பரவாயில்ல, 492 எடுத்திருக்கா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா நீங்க சொல்லுங்க, எப்படி முதல் மதிப்பெண் ஸ்கூல்லே சென்னையிலயும் வந்து முதல் மதிப்பெண் அரசு பள்ளியில எடுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு பெருமையா இருக்கு? ஏன்னா பெண்களை பொறுத்தவரையில அப்பதான் வந்துட்டு ஒரு ரோல் மாடலா இருப்பாங்க. நான் வந்து நல்ல மார்க் எடுப்பான்னு எதிர்பார்த்தேன். ஆனால் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரன்றது எனக்கு பெரிய சர்ப்ரைஸாகவும் எக்ஸைட்டடாகவும் இருந்தது. அதை கேட்டோன்னு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. உடனே என்னோட மொபைல் எடுத்து எல்லாருக்கும் என்னோட குரூப்லலாம் ஷேர் பண்ணிட்டேன். ஸ்டேட்டஸ்லாம் வச்சுட்டேன். ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ப்ரௌட் ஆஃப் மை சைல்டு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் என்ன படிக்க போறீங்க? 11th என்ன குரூப் எடுக்க போறீங்க? இவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து இன்ஜினியரிங் பண்ணலாம்னு ஐடியா இருக்கு. ஓகே, அதிக மதிப்பெண் எடுத்திருக்கீங்க. டாக்டர் படிக்கணுங்கிற ஒரு தாட் இப்போதைக்கு வரலையா? டாக்டர் படிக்கணும்னு ஏம் இல்லை, இன்ஜினியரிங் சைடு அந்த மாதிரி போகணும்னு ஆசை. தொடர்ந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி ஹெட் மாஸ்டர் இவங்களாம் வந்து என்ன சொன்னாங்க உங்களுக்கு? அதிக மதிப்பெண் எடுத்ததும் எப்படி பார்த்தாங்க? அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு ரொம்ப பாராட்டினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிஜமா ஸ்கூல் தான் பெரிய ரீசன் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கு. தேங்க்ஸ். இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? மார்க் எவ்வளோ எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. நல்லா படிச்சு ஸ்கில்ஸ் இருந்தால் நல்லா வரலாம்.